குடும்பங்களுக்கு எழுதும் போது அவர் சொல்கிறாரு, தெய்வ பயத்தோடு ஒரு குடும்பம் ஆரோக்கியமான விதத்தில் அந்த குடும்பம் செயல்படணும், ஆரோக்கியமுள்ள ஒரு குடும்பமாக இருக்கணும். அந்த குடும்பத்தில் தேவனுடைய செயல் இடைவிடாமல் நடந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு பவுல் சொல்கிற மிகப்பெரிய ஆலோசனை என்னன்னா தெய்வ பயம். ஆமே, பவுலுக்கு பாருங்கள், கல்யாணம் ஆகலை. பவுல் கல்யாணம் ஆகாமல் ஊழியம் செய்தவர். கல்யாணம் ஆகாமல் எப்படி ஒரு குடும்பத்தை குறித்து இவரால் ஆலோசனை சொல்ல முடியும்? எப்படி கல்யாணம் பண்ணாத ஒருவர் திருமணத்தை குறித்து இந்த குடும்பம் இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? பவுல் அதுக்கு தகுதியானவரா அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்படின்னா பவுலுக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்குள்ளேருந்து சரியான விளக்கங்களை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமே, பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் ஒரு குடும்பத்திற்கு, ஒரு குடும்பம் சீராக இயங்குறதுக்கு, தீமைகள் வரும்போது எதிர்த்து நிற்பதற்கு, அந்த குடும்பத்திற்கு பலன் எங்கிருந்து வரணும், அந்த குடும்பம் எதோடு இணைந்திருக்கணும், அந்த குடும்பத்துக்கு என்னென்ன கேரக்டர்லாம் தேவை அப்படின்னு பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுது, அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், இயேசு, பிதா, இந்த குடும்பத்தில் மறைப்பொருள் அப்படின்ற ஒன்றே இல்லை. ஒவ்வொருத்தருடைய ஆழத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக பவுல் மூலியமாக குடும்பத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. என்னன்னா, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா, கணவன் மனைவி ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரே படிப்பு படிச்சிருக்கணும், ஒரே சம்பளம் வாங்கணும், ஒரே கேஸ்டில் இருக்கணும் அப்படின்னு எதாவது சொல்கிறாரா? அப்படி எதுவும் சொல்கிறதில்ல. அவருடைய ஆலோசனையே வித்தியாசமாக இருக்குது. எப்படி இருக்குது? அந்த ரெண்டு பேரும் தேவனுக்கு பயந்தாலே போதும் அப்படின்றார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு கலர் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு கேஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், எந்த நிலைமையில் வேணால் அவங்க இருக்கலாம். ஆனால் தேவ பயம், தேவனுக்கு பயந்தால் போதும், அந்த குடும்பத்தை தேவன் நினைக்கிற மாதிரி இந்த பூமியில் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன் தேவன் குடும்பத்தோடு இணையணும், தெய்வ பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு? அதுவும் சொல்லும்போது எப்படி சொல்கிறார் பாருங்க, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய சொல்கிறாரு. இங்கே பாரு, நான் தான் பேண்ட்டு போட்டிருக்கேன், இந்த வீட்டுக்கு நான் தான் தலைவர், நீ புடவை தான் கட்டியிருக்க, அதனால் நான் சொல்கிறதான் செய்யணும் அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரையும் ஒருத்தர் கனம் பண்ணுங்கள், நீயும் கீழ்ப்படி நீயும் கீழ்ப்படி அப்படின்றாரு. ஏன் இப்படி? இதை எப்படி இவரால் சொல்ல முடியும்? அப்படி செஞ்சால் ஒரு குடும்பம் கரெக்டாக வருமா? என்னங்க போய் லேடிஸுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சா அப்புறம் நம்மளுக்கு எதுக்கு மீசெல்லாம் வச்சுருக்காங்க, நம்ம குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு இருக்கும். ஆனால் யாருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியும்படியான சூழ்நிலையை இங்கே சொல்கிறாருன்னா, தேவனுக்கு ரெண்டு பேரும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. தேவனுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியாக கீழ்ப்படிஞ்சிக்க முடியும், தேவ சாயலை உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்றாரு. அதனால தான் சொல்கிறாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கனமுள்ளவர்களாக எண்ணுங்கள், மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மேன்மை உள்ளவராக பார்க்குறாரு. இயேசு பரிசுத்த ஆவியானவர் மேன்மை உள்ளவராக பார்க்குறாரு. இயேசு சொல்கிறாரு, குமாரனுக்கு விரோதமாக நீ என்ன வேணால் பேசுங்க, நான் பொறுத்துப்பேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுனீங்கன்னா ஒருத்தனையும் நான் மன்னிக்க மாட்டேன், ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்றாரு. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, இயேசுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா வல்லமைகளும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாரு. இயேசுவை எங்கேயும் விட்டு கொடுக்காம அவர் தம்முடைய செயல்களை பலமாக செய்கிறாரு. பிதா சொல்கிறாரு, என் குமாரனை ஏற்றுக்காம யாரும் பரலோகத்துக்கே வர முடியாது அப்படின்றாரு. அவராலே தான் ரட்சிப்பு. ஒருத்தர் மேன்மையாக உயர்த்துறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படுகிறாங்க. இயேசு சொல்கிறாரு, பிதா எனக்கு எதை காண்பிக்கிறாரோ அதை மட்டும் தான் நான் செய்வேன், அவர் சொல்கிறது மட்டும் தான் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்றாரு. அவருக்குன்னு தனி சித்தம் இருக்குது, தனியான விருப்பம்லாம் இருக்குது, ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன், நான் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்றாரு. பிதா சொல்கிறாரு, நீ நான் சொல்கிறத கேட்டு மரித்த அப்படின்னா நான் உன்னை உயிரோடு எழுப்புவேன், உயிரோடு எழுப்புறது என்னுடைய வேலை அப்படின்றாரு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படுகிறாங்களா திருத்துவ தேவர்கள்? தேவன் அப்படி செய்கிறாரா அப்படின்னு கேட்டால் தேவன் நிச்சயமாக அப்படி செய்கிறார். ஹல்லேலூயா.
அது செஞ்சு அதன் மூலமாக ஒரு நன்மை, ஒரு பலன், ஒரு ஜீவன் உண்டாகிறத அவங்க அனுபவித்து அதை மனுக்குலத்துக்கு சொல்கிறாங்க. நீங்களும் தெய்வ பயத்தோடு தேவனை மையமாக வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியும் பொழுது அந்த கீழ்ப்படிதலிருந்து ஜீவன் உண்டாகும், அந்த கீழ்ப்படிதலிருந்து நல்ல பலன் உண்டாகும், சமாதானம் உண்டாகும் அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. ஏன் கீழ்ப்படினோம்? ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஏன் கீழ்ப்படுகிற என்ன அவசியம் இருக்குது? ஒன்று அவங்க கீழ்ப்படுகிறாங்க. ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். எப்படி சொல்கிறார் பாருங்க. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தை அப்பா மாதிரி இருக்குது, அம்மா மாதிரி இருக்குது நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இவர் சொல்கிறாரு, மோசேட்ட சொல்கிறாரு, எழுதிக்க, தெளிவாக எழுதிக்க மோசே, மனுஷனை நான் சிருஷ்டிக்கும் பொழுது என்ன மாதிரியே நான் சிருஷ்டித்தேன், என்ன மாதிரியே அவனை நான் படைத்தேன். மனுஷனை ஒருத்தன் பார்த்தான் அப்படின்னா அவன் என்ன பார்க்க தேவையில்ல, ஏன்னா என்ன மாதிரியே அவனை நான் படைச்சிருக்கேன், என்ன மாதிரியே சிருஷ்டித்திருக்கேன். ஆனால் சர்வ வல்லமை படைக்கிற தன்மைகள்லாம் அவனுக்குள்ளே இருக்காது. அதை தவிர மீதி எல்லாமே என்ன மாதிரி அவன் இருப்பான். அதனால் தேவன் தமது சாயலாக தேவ சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவர்களை ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்க, அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஃபஸ்ட்டு ஆதாமை தான் படைக்கிறாரு. நம்ம ஆளுங்க இல்லை ஆணைத்தான் தேவ சாயலை படைச்சாரு, பெண்ணை உருவினாரு அப்படின்னு தப்பு பண்ணிடுவாங்கன்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஒரு முக்கியமான காரணம், ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவதற்கு, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் நடந்து கொள்வதற்கு. இது குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, முழு கலாச்சாரத்துக்குமே அவர் அப்படி தான் சொல்கிறாரு. முழு கலாச்சாரத்தில், நீ வேலை செய்கிற இடத்துல, வீட்டு பக்கத்தில், உன்னுடைய சமுதாயத்தில் நீ மனிதர்களை எப்படி அணுகணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவன் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கவன். தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே பிக்சரில் அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம நாட்டுக்காக உயிர் கொடுத்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அந்த ஃபோட்டோவை நீங்கள் எங்கே ரோட்டில் கீழே கொண்டு போய் உடச்சி பாருங்கள், இல்லை அவங்க ஃபோட்டோவை பற்றி, அவங்க பிக்சரை பற்றி தவறான ஒரு அவதூறான கருத்தை பரப்பி பாருங்கள், உடனே உங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய நிழலை கூட நீங்கள் சேதப்படுத்துறதுக்கு அவங்க விரும்பலை, அவமதிப்பதற்கு விரும்பலை. அப்படி நீங்கள் அவமதிச்சிங்க அப்படின்னா அந்த நபர் என்னென்னலாம் நன்மை செஞ்சாரோ அதை நீங்கள் தூசிக்கிற மாதிரி. அதனால தான் தேவன் தம்முடைய சாயல் இருக்க, தம்முடைய பிக்சரில் இருக்கிற மனுஷனை யாரும் தூசிக்க கூடாது, அவனை யாரும் துன்புறுத்துகிற விதமாக நடந்துக்க கூடாது, அவனை யாரும் ஒரு கீழ்த்தரமாக பார்க்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவன் அவருடைய சாயலை சுமந்து கொண்டிருக்கிறான், அவருடைய சாயலில் இந்த பூமியில் நடமாடி கொண்டிருக்கிறான். யாரெல்லாம் மனிதர்களை தேவ சாயலில் பார்க்குறாங்களோ, அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களோ, நீங்கள்லாம் பாக்கியவனாக இருப்பீங்க. தேவன் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்திட்டே இருப்பார், உங்களுக்கு அவரை காமிச்சிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. சாலமன் சொல்கிறான், வீதிகளிலிருந்து ஞானம் சத்தம் எடுக்கிறது, தெருக்களிலிருந்து அவைகள் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. தெரு வீதி அண்ட சராசரம் அவனை பார்த்து கத்துதாமா, நான் உனக்கு தேவனை பற்றி சொல்லித்தரேன் வா, கடவுள் யாருன்றதை நான் உனக்கு காண்பிக்கிறேன் வா. அதனால தான் எறும்புட்ட போய் கற்றுக்கிறான். அவன் சொல்கிறான், காட்டில் உள்ள கேதுரு மரத்திலிருந்து செவுத்தில் உள்ள ஈசேப்பு முதற்கொண்டு அவன் தேவனுடைய ஞானத்தை கலெக்ட் பண்ணி அவன் வச்சுருக்கானாமா. ஹல்லேலூயா. அப்போது ஒரு சாதாரண மனிதன் அவன் சாயலை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது தேவத்துவத்தின் வல்லமைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும். ஆமே. அதெல்லாம் தான் அவர் அப்படி சொல்கிறார். ரெண்டாவது, கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் அடித்து காயப்படுத்தி ரத்தம் சிந்தி அப்படிப்பட்ட செயல்லாம் ஒரு குடும்பத்தில் இருப்பதை நான் விரும்புறதில்லை. கணவன் மனைவிக்குள்ளன்னு இல்லை, மனிதர்களவே மனிதனுடைய ரத்தம் சிந்துச்சுன்னா எனக்கு பயங்கர கோபம் வந்துடும் அப்படின்றாரு. மனிதனுடைய ரத்தம் சிந்துதலை நான் விரும்புகிறதே கிடையாது, அவனுடைய சாயலை நான் அப்படி மதிக்கிறேன். தேவன் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மதிக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கணவனையும் உங்கள் மனைவியும் கனப்படுத்தும் பொழுது, கனப்படுத்தினா காலில் போய் விழுந்து அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு இல்லை, மனதளவில் தெய்வீக அன்பை நீங்கள் உங்கள் குடும்ப உறவில் காண்பிக்கும் பொழுது தேவ திட்டத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுறீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய நோக்கத்தை இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுறீங்க. அது 9:6 பாருங்கள், தேவன் அந்த சாயல் மீது
எவ்வளோ கனம் உள்ளவரா, அந்த சாயலுக்கு எவ்வளோ மதிப்பை கொடுக்குறாரு அப்படின்னு பாருங்க. 9:6, கணவன் மனைவி தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ, மனுஷனுடைய ரத்தத்தை எவனா சிந்தனான் அப்படின்னா அவனுடைய ரத்தமும் பூமியில் சிந்தட்டும் அப்படின்றாரு. இது ரொம்ப ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு சொல்றாரு, ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு மனசுல சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது யாரை பத்தி சொல்றாருன்னா மிருக ஜீவனங்களை பார்த்து சொல்றாரு. யானை நீ ரொம்ப பெருசா இருக்க, பாம்பு நீ ரொம்ப பெருசா இருக்க, குதிரை உனக்கு ரொம்ப வலிமை வீரியம் இருக்கு, பெரிய பெரிய மிருகங்களை பார்த்து பார்க்குறாரு. இதெல்லாம் மனுஷனுடைய பலத்தை தாண்டி இருக்குது. யோபு புஸ்தகத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்களை பார்த்து சொல்றாரு. இது மனுஷனுடைய பலத்தை தாண்டி மனுஷனுக்கு தீங்கி விளைவிக்கும்படியான ஒரு ஃபார்ம்ல இருக்கனால மிருகங்களை பார்த்து சொல்றாரு, தப்பி தவறி கூட உன்னை விட அவன் சின்னதாக இருக்கிறான், உன்னை விட ஒரு விதமாக இருக்கிறான் அப்படின்னு அவன் மேலே கை வச்சிடாத, அவனை குறித்ததான ஒரு பயம் உனக்கு இருக்கட்டும் அப்படின்றாரு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த பயம் எல்லா மிருகத்துக்கும் இருக்கும். நீங்கள் வாண்டடாக அவன் அந்த இடத்துக்கு போய் அதை பயன்படுத்தும் பொழுது தான் அதுங்க ரிட்டர்ன் அட்டாக்கே பண்ணுது. ரெண்டாவது, மனுஷன் பாவ சாயலில் இருக்கும் பொழுது அந்த மிருகம் அவனை பார்த்து ஆக்ரோஷமாகி கடித்து அவனை ஒரு விதமாக ரத்தம் சிந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா தேவன் கொடுத்த சாயலை இவன் இழந்துட்டு எங்களையும் சேர்த்து பாவத்துக்குள்ளே தள்ளி விட்டான். அந்த ஒரு கோபம் தான் அந்த மிருகங்களுக்கு. ஆனால் ஆதியில் தேவன் அந்த மிருகங்களுக்கு மனுஷனை குறித்து ஒரு மேன்மை, ஒரு மகத்துவத்தை கட்டளையிடுறாரு. என் சாயலில் இருக்கிறான், அதனால் அவன்கிட்ட நீ எப்படி அணுகணும் அப்படின்னா ரொம்ப மரியாதையாக அணுகணும், ரொம்ப மேன்மை உள்ளவனா பார்க்கணும். உனக்கு அவனை நான் எஜமானனா வச்சிருக்கிறேன், கடவுளாக வச்சிருக்கிறேன், அதனால் அவன்கிட்ட நீ பழகும்போது ரொம்ப மென்மையாக நடந்துக்கணும் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. இப்போவும் பார்க்குறீங்கல்ல, சிங்கம் அப்படியே மனுஷன் கூட விளையாடுது, கட்டுவரியம் பாம்பை வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. பார்க்குறீங்களா இல்லையா? பார்த்தது இல்லையா? யூடியூப்பில் போய் தட்டினீங்கன்னா வந்துடும், அவ்வளோதான், தட்டி பாருங்கள். கடைசி காலத்தில் அரசாட்சியில் 1000 வருடம் அரசாட்சியில் அவர் சொல்கிறாரு, ஒரு கட்டுவிரியன் பாம்போடு ஒரு சின்ன பிள்ளை விளாண்டுருக்குமாமா, பால சிங்கத்தோடு ஆட்டுக்குட்டி படுத்துருக்குமாமா, அந்த அளவுக்கு தீமை இல்லாத புதிய வானத்தையும் புதிய பூமியை நான் உண்டாக்குவேன் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அப்படி உண்டாகணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சிந்தனையில் தேவ சாயலுக்கு திரும்பணும். என்ன தேவ சாயல்? மனிதனை தேவன் தம்முடைய சாயலில் படைச்சாரு. அதனால் ஒவ்வொரு மனிதனையும் அவன் பார்க்கும் பொழுது கனம் உள்ளவனாக பார்க்கணும். ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும் பொழுது தேவ அன்போடு அவன்கிட்ட அணுகணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறாரு. ஒவ்வொரு மனிதனுடைய ரத்தம் சிந்தப்படக்கூடாது அப்படின்னு தேவன் விரும்புகிறாரு. லேவியராகமம் 19:32 பாருங்க, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நில்லு அப்படின்றாரு. எப்படி ஒரு கலாச்சாரம் பாருங்க, எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. இது பிடிச்சிருக்கா இல்லையா உங்களுக்கு? குச்சி ஊனிட்டு வருவாங்க, இலக்காரமாக பார்க்காத அப்படின்றாரு, கேலியாக பார்க்காத. அவங்க நீ மேன்மையாக பார்க்கறதுக்கான செயலை ஒரு வேளை செஞ்சுருக்க மாட்டாங்க, அவங்க உயர்வாக பார்க்கறதுக்கான பணத்தை ஒரு வேளை உனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, சரியாக வளர்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நரைத்தவனுக்கு முன்பாக நீ என்ன பண்ணுமாமா? எதுக்கு எந்திரிக்கணும்? பாவம் பாட்டி கால் வலிக்குது, சீட்டில் உட்காரட்டும், சேரில் உட்காரட்டும் அப்படின்னா இவர் எழுந்து நின்று சொல்கிற எதுக்குன்னா ஹானர் பண்ணு அப்படின்றாரு. நரைத்தவனுக்கு முன்பாக, அது யாராக வேணா இருக்கட்டும், அவனுக்கு முன்பாக நீ எழுந்து நில், முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக. பயத்தையும் தெய்வ பயத்தையும் மனுஷனையும் எப்படி கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. அப்போ தெய்வ பயத்தை எங்கே வச்சிருக்காரு அப்படின்னா மனுஷனோடு நீங்கள் நடக்கிற விதத்தில் தான் வச்சிருக்கிறாரு. சில மனுஷர்கள் இந்த கணத்தை தாண்டி செயல்படுறாங்களா? கணம் கொடுக்காத விதத்தில் மனுஷனை கணம் பண்ண முடியாத விதத்தில் போகிறோமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் போகிறோம். சில நேரத்தில் மனிதன் பாவம் செய்யும் பொழுது, அவன் தன்னுடைய எல்லைக்கு மீறி சில காரியங்களை செய்யும் பொழுது தன்னுடைய கணத்தை இறந்து போகிறான். அப்படி நடக்கிற சூழ்நிலை இருக்கு. ஆனால் இயேசுவை பின்பற்றவர்களுக்கு அவர் சொல்றாரு, நீங்கள் தெய்வ பயத்தோடு ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள், ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாத வார்த்தையினால், ஈட்டியை போல பட்டயத்தை போல அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க, சாந்தமா ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். இப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தேவனை மையமாய் வைத்து நீங்கள் செயல்படும் பொழுது ஆரோக்கியமான ஒரு குடும்பம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற. யோபு 32:4 அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்களானபடினால் எலிகு யோபுவின் வார்த்தைகள் முடித்து தீர் மட்டும் காத்திருந்தான். ஆமே, ஃபாரினர் கூடலாம்
ஒரு வேளை பேசணும் அப்படின்னா அவங்க 2 காரியத்தை பயங்கரமாக செய்கிறாங்க. நம்ம பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க, அவசரப்பட்டு எதையும் பேசுகிறதே கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் பேசினாலும் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்கிட்ட நீங்கள் பேசி பாருங்களேன், நம்ம ஒன்று சொல்ல வரதுக்குள்ளே நம்மளை ஸ்டாப் பண்ணி இன்னொரு காரியத்தை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்குள்ளே 3வது மேட்டருக்கு போயிடுவாங்க. ஆனால் சில மனிதர்கள் அதிகாரத்தில் இருக்கவங்க அவங்கள்ட்டெல்லாம் பேசும்பொழுது முன்னாடி சின்ன பையனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் அவங்க சொல்கிற பாயிண்ட்டை அவங்க வரவேற்பாங்க, அந்த கருத்தை ஏற்றுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? கனப்படுத்துகிறாங்க மனிதர்களை. இங்கே எலிகு சொல்கிறாரு, யோபு தன்னை காட்டிலும் வயதில் ரொம்ப மூத்தவனாக இருக்கிறாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸு 3 பேரும் நண்பர்கள். ஆனால் நண்பர்களுடைய வயது மேலே கீழே தான் இருக்குது. இந்த யோபுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, எல்லாத்தையும் இழந்துட்டான். நண்பர்லாம் சொல்கிறாங்க, தேவனுக்கு விரோதமாக நீ பாவம் செஞ்சுட்ட, இழந்துட்டேன் அப்படின்னு. அவன் ஒரு ஓடு வச்சு தன்னுடைய சரீரத்தை சொரணிட்டு இருக்கான், ஒரு பாவமான நிலைமையில் இருக்கான். ஆனால் அந்த நிலைமையில் கூட இந்த எலிகு என்பவன் யோபு பார்த்து இலக்காரமான ஒரு மனிதனாக பார்க்காம, தேவனுக்கு கீழ்ப்படியாத நீ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கனவீனமான ஒரு மனிதனாக பார்க்காம, நீ பேசுகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், நீ என்னை விட வயசில் மூத்தவனாக இருக்கனால நான் உன்னை மரியாதை கொடுக்குறேன், உனக்கு ஹானர் பண்ணுறேன், ஏன்னா நீ தேவ சாயலில் இருக்கிற, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, உன்னை நான் கனப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எலிகு பேசாமல் இருந்தான். இதெல்லாம் நீங்கள் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்காரு. கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, மாமியார் மாமனார், இந்த உறவுகளை எப்படி கையாளணும், எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கனமுள்ளவராக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் நீங்கள் தெய்வ பயத்தோடு அணுகுங்கள், அதுதான் நல்லது, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கும் குடும்பத்துக்கும் சொல்லுகிற ஆலோசனை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆமென். லேவியராகமம் 19:4 விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். விக்கிரகத்தை செய்யக்கூடாது, வார்ப்பிக்கப்பட்ட எந்த பிக்சரும் எந்த ஸ்டாச்சுவும் எந்த ஒரு வரைபடமும் இருக்கக்கூடாது. ஏன் இப்படி சொல்கிறாரு? தேவனுடைய வரைபடத்தில் மனுஷன் இங்கே இயங்கி கொண்டிருக்கிறான், தேவனுடைய பிக்சரில் தேவனுடைய சாயலில் மனுஷன் இந்த பூமியில் இருக்கிறான். அதனால் வேற எந்த சாயலும் இங்கே தேவையில்லை. உங்களுக்கு புரியுதா? இந்த பூமிக்கு வேற எந்த ஒரு சொரூபமும் எந்த சாயலும் எந்த தெய்வமும் தேவையில்லை. மனுஷன் இந்த பூமியில் தேவ சாயல்ல தேவ சிலையில் அவன் இருக்கிறதுனால நீ எதையும் செய்யக்கூடாது. உங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்னா சாமி மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்காக தான் நான் ஜீவனை கொடுக்குறேன். நானே உங்களை எப்படி பார்க்குறேன்னா மேன்மையுள்ளவர்களாக பார்க்குறேன், என் ஜீவனை உங்களுக்காக கொடுக்குறேன். ஆமே. அப்போ அந்த அளவுக்கு சிலையாக உங்களை பார்க்குறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு சாமி சிலை. சிலர் நினைக்கிறாங்க எங்கள் அக்கினி தான் மேலேருந்து இறங்கிற போது தப்பாக இப்போ பேசி, அதனால தான் சொல்கிறார், யாதொரு விக்கிரகமும் யாதொரு சிலையும் நீ செய்யக்கூடாது. சாமியை எவனாவது பார்க்கணும் அப்படின்னா மனுஷனுடைய சாயலை பார்த்தா போதும், அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா போதும், அவன் கண்ணை பார்த்தா போதும். எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது கேமரா கண்டுபிடிச்சானா இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவனுடைய காது பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சத்தத்தை கேட்குது. ஆமே. அவனுக்குள்ளே இருக்கிற பண்ணியிருக்க ஒயரிங்லாம் பாருங்கள், நரம்பு மண்டலங்கள்லாம் சரியாக இயங்குது, எல்லாவற்றையும் சரியாக இயக்குறாரு. மெத்துசாலா கிட்டத்தட்ட 1000 வருஷம் போயிட்டான். 1000 வருஷமும் அவனுடைய ஹார்ட் இயங்குது, அவனுடைய லங்ஸ் இயங்குது, அவனுடைய கிட்னி இயங்குது. நம்மளுக்கு 10, 15, 20 தாண்டோன்னு முட்டிக்கிட்டுலாம் தேஞ்சு எங்கடா முட்டி டாக்டர், எங்கடா ஹார்ட் டாக்டர், எங்கடா கிட்னி டாக்டர்னு தேட ஆரம்பிச்சிடுறோம். சும்மா ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டா அதோட ஹிஸ்ட்ரியவே சொல்கிறீங்க. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே வந்தோன்னா குப்புன்னு கவர்மெண்ட் மாத்திரை ஸ்மெல்லாம் அடிக்குது. ஏன் இதெல்லாம் ஏன் நடக்குது? இப்படியா தேவன் படைச்சாரு? அவர் மனுஷனை செம்மையாய் படைத்தார். ஏன் இதெல்லாம் வருது? தெய்வ பயம். ஏதோ ஒரு இடத்துல தேவனுடைய சாயலை நம்ம மறக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல நான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன் அப்படின்றத மறந்துடுறோம். அதுபோல் தேவனுடைய சாயலை, தன்மையை, மகிமையை தேவன் மனுஷனுக்குள்ளே வச்சிருக்காரு. அதுக்காக நீ பிரயாசம் பண்ணுன்ற அவசியம் இல்லை, அதுக்காக நீ பாடு பண்ணுன்ற அவசியம் இல்லை. அவரை பற்றின பயம் லைட்டாக இருதயத்தில் இருந்தாலே போதும், அது பலன் கொடுக்க ஆரம்பித்து விடும். லேவியராகமம் 19:28 செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்காத, உன் சரீரத்தை டேமேஜ் பண்ணிக்காத.
உன் சரீரம் அவ்வளோ காஸ்ட்லியானது அப்படின்றாரு. இந்த உலகத்துல ரொம்ப காஸ்ட்லியானது என்னன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க வைரம், வைடூரியம், தங்கம், பாஸ்டர் 80க்கு மேலே போயிடுச்சு, அதானே காஸ்ட்லி. அவர் சொல்கிறாரு, உன் சரீரம் எவ்வளோ காஸ்ட்லின்னு உனக்கு தெரியுமா? இந்த கை இருக்கும்போது இது எவ்வளோ நம்மளுக்கு உபயோகமாக இருக்குன்னு தெரியாது. டக்குன்னு கை நாளைக்கு இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அதோட வலி தெரியும். கை கூட வேணாம், நகம் இல்லாமல் போட்டோம். எதுக்கு நகத்துக்கு போனோம்? முடி இல்லாமல் போய் சொட்டையாகட்டுமே, அப்போ தெரியும் அதோட வலி. ஏன்னா அது அவ்வளோ காஸ்ட்லி. ஆனால் தான் தாவீது சொல்கிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் தேவன் கணவன் மனைவியை ஹானர் பண்ணும் அப்படின்றதுல இஸ்ரவேலை சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறாரு. உன் சரீரத்தை கீறி கொள்ளாத, உன் சரீரத்தில் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மீது குத்தி கொள்ளாமலும். அவருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு, வந்துடுவானுங்க கை காலெலாம் பச்சையை குத்திட்டு. அப்போ சொல்கிறாரு, பச்சை குத்தாத, நீ மற்றவங்களுக்காக பேரை எழுதாத, உன் பேரை நான் பச்சை குத்திக்கிறேன் அப்படின்றாரு. உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ மற்றவங்களை பெருசாக நினைக்கிற, ஆனால் உனக்கு பெருசாக நான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நான் தான் உன்னை ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்கேன், உன்னை நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. அதனால் பச்சை குத்தாத, உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க, நான் கர்த்தர், இதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, உன் சரீரத்தின் மீது எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நீ என் சாயலேருந்து வந்தவன், ஏன்னா நீ என் பிக்சர்லேருந்து வந்தவன், உன்னை கனமான ஒரு மனுஷனா நான் உன்னை படைச்சிருக்கேன். எப்போ நீங்கள் உங்களை கனமான மனுஷனா மற்றவங்களை கனமான மனுஷனா பார்க்குறீங்களோ, தேவனிடத்திலிருந்து மேன்மையை பெறுவீர்கள். ஆபிரகாம் பாருங்க, அவன் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கனமானா பார்க்குறான். தன்னுடைய வேலைக்காரனை எடுத்து யாராச்சும் பையனாக வச்சுப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், இந்த வேலைக்காரன் என்னுடைய பையனாக இருக்கட்டும், என் சொத்துக்கெல்லாம் உரியவனாக மாறட்டும் அப்படின்றான். அடிமை பெண்ணாகி ஆகார மனைவியாக சேர்த்துக்கிட்டான். அவனை விட்டு தூரமாக போன சகோதரன் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டான்னு தெரிஞ்சு 300 பேரை கூட்டு போய் யுத்தம் பண்ணி அவனை மீட்டுட்டு வரான். தேவனுக்கு தெரியும், இந்த ஆபிரகாம் சுற்றி இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் கனத்தையும் மரியாதையும் அவன் கொடுப்பான், அவர்களை தன்னுடைய சாயலாவே பார்ப்பான் அப்படின்னு தெரியும். அதனால் சொல்கிறாரு, உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பனாக வைப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை மாதிரி ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருக்க மாட்டான், அந்த அளவுக்கு உயரத்தில் கொண்டு போய் வைப்பேன் அப்படின்றாரு. காரணம் என்ன? சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் தேவையான மரியாதையை அவன் கொடுத்தான். சும்மா யாராச்சும் நடந்து போனால் வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னுவான். 3 தூதர்கள் நடந்து போகிறாங்க, மனுஷன் சாயலில் நடந்து போகிறாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுது, கையில் எந்த சாப்பாட்டு பொருளும் இல்லை. உடனே போய் பக்கத்தில் போய் காலில் விழுந்து ஆண்டவனே அப்படின்றான் பாருங்க. நம்ம யாராச்சும் அப்படி பண்ணுவோமா? ஆபிரகாம் பாருங்க, 3 பேர் அவன் வீட்டை கிராஸ் பண்ணி போகிறாங்க, காலில் விழுந்து அவனுக்கு மாட்டை அடித்து அந்த நேரத்தில் கோதுமையை பிணைஞ்சி சமையல் செஞ்சு கொடுக்குறாங்க. இவன் தனியாக அடிக்கிறான், 50 கிலோ மாடை அடித்து சமையல் செய்கிறான் பாருங்க. அப்போது மனிதர்களை அந்த அளவுக்கு அவங்க அந்த காலத்தில் ஆபிரகாமாகட்டும் மனிதர்கள் இப்படி பார்க்குற காரணம் என்னென்னா, எல்லாம் தேவ சாயல் இருந்ததை அவங்க மனதார உணர்ந்தார்கள். இப்போ மனுஷன் நிறையா பூமி மேல் பெருகி இருக்கிறான், பல விபத்துகள் ஆகுது, பல நாசமோசங்கள் ஆகுது, அடிக்கடி மரணத்தை பார்க்குறோம். அதனால் மனிதர்களை பார்க்கும் பொழுதே ஒரு விதமான பிக்சர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. தேவன் சொல்கிறார், அதெல்லாம் அகற்றி விட்டு என்னை நீ எப்படி ஹானர் பண்ணுவியோ அந்த மாதிரி ஒரு விசுவாசியை, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை, தேவ சாயில் படைக்கப்பட்ட மனிதனை நீ ஹானர் பண்ணு அப்படின்றாரு. ரோமர் 13:7 வாசிங்க. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். தேவனுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற ஆசை விருப்பத்தை அவன் நிறைவேற்றுகிறானாமா. வெளியே போகிறீங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது, கடுமையான வெயிலாக இருக்குது, எதுவும் சாப்பிடாம போயிட்டீங்க, வீட்டுக்கு ரிட்டன் திரும்பும் பொழுது வீட்டுக்குள்ளே போனால் சில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது சில்லுன்னு கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, வீட்டில் வந்து பார்த்தா என்ன நினச்சிங்களோ அப்படியே இருக்குது. மனசு எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு இத்தனை வருஷத்தில் இப்போ தான் நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கிற, இந்த ஒரு செயலை செஞ்சதுக்காக மீதி எல்லாத்தையும் மறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குமா? விரும்பினது வரும் பொழுதோ அது எப்படி இருக்குமாமா? ஜீவ விருச்சகம் போல இருக்குமாமா.
பிதாவினுடைய இருதயத்தில் ஒரு விதமான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. மனுஷன் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி நடந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதன்படி நாம் செய்யும் பொழுது நியாயப்பிரமாணத்தை அவன் நிறைவேற்றுகிறான். நியாயப்பிரமாணம் அப்படின்னா தேவனுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்கள், அவருடைய ஹார்ட்டில் ஓடுகிற சித்தங்கள், அதை ஒருத்தர் நிறைவேற்றும் பொழுது சாதாரணமாக வீட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு தண்ணியோ கூல்ட்ரிங்ஸோ அதை குடிச்சு ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனால் தேவன் அதை காட்டிலும் மேலானவர். அவர் இருதயத்தின் விருப்பத்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது, அதுக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது அவர் ஹார்ட்லேயே உங்களுக்கு இடம் கொடுக்குறாரு. அதனால தான் சொல்கிறாரு, யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியை செலுத்துங்கள். எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வை செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். ஹல்லேலூயா. அப்போது தேவன்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு மனிதர்களை நீங்கள் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடிய சக்தியை கொடுங்கன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கக்கூடிய ஆற்றலை தாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சுன்னா கதையே இங்கே வேறு மாதிரி மாறிடும். உங்கள் உலகமே வேறு மாதிரி போயிடும். யாரெல்லாம் எதிரின்னு பார்க்குறீங்களோ அவங்களுக்காக பிளட் டொனேஷன் பண்ணிருப்பீங்க நீங்கள் போய். தேவன் அப்படி மாற்றிடுவார். அப்போ அந்த ஜபத்தை நீங்கள் பண்ணுறது ரொம்ப நன்மைக்கு எதுவாக இருக்கும். யோவான் 9:1 அங்கே ஒரு குருடன் இருக்கிறான் பாருங்கள். அந்த குருடனை பார்க்கும்போது சீசருங்கெல்லாம் சொல்கிறாங்க, டைமில் அதனால நான் வாசிக்கல, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ? மனுஷனுடைய எண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னா, யூதர்களுடைய எண்ணங்கள் உபாகமம் 28 படி தான் அவங்க இருப்பாங்க, அப்படி தான் வாழுவாங்க. ஒருத்தன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். ஒருத்தன் தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா அவன் மூடனாக இருப்பான், குருடனாக இருப்பான், அவன் ஆசீர்வாதம் இருக்காது, நன்மையே இருக்காது, அவன் பிச்சைக்காரனாக இருப்பான். இந்த பார்வை தான் அவங்களுக்கு இருக்கும். ஒருத்தன் நல்லா இருந்தானா கடவுள் அவன் கூட இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் நல்லா இல்லைன்னா அவன் கடவுளுக்கு ஏதோ செஞ்சுட்டான், ஆனால் தான் கடவுளை அப்படி வச்சிருக்காரு அப்படின்ற பார்வையில் தான் ஒவ்வொருத்தரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க யூதர்கள். இந்த சீசர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுனுடைய உபதேசத்தை பின்பற்றுறவங்க, இவங்க அந்த வழியாக நடந்து போகும் பொழுது ஒரு குருடனை பார்க்குறாங்க. அப்போ இயேசுவை பார்த்து கேட்குறாரு, சீசருங்க கேட்குறாங்க, இந்த குருடனாக பிறந்திருக்கானே இவன் ஏதோ பாவம் செஞ்சுருக்கான்னு எங்களுக்கு தோணுது, ஏதோ தப்பு செஞ்சுருக்கான்னு தோணுது. ஒருவேளை இவன் செஞ்சானா இல்லை இவங்க அம்மா அப்பா செஞ்சாங்களான்னு தெரில, அதனால் இந்த டவுட்டை கிளியர் பண்ணுங்க, யார் செஞ்ச பாவம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இயேசு பிரதித்துரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவன் பிதாவாகிய தேவன் பிறக்கும் பொழுதே இப்படி தான் பிறக்க வச்சிருக்க. அவன் வெளியே ஊனமாக இருக்கிறான், ஆனால் நீ மனசுக்குள்ளேயே ஊனமாக இருக்கிற. அவனை பார்க்கும்போதே ஒரு ஊனமுள்ள மனசோடு தான் அவனை பார்க்குற. உன் மனசெல்லாம் சரியாகும்படி தான் அவன் ஊனமாகவே பிறந்திருக்கிறான் அப்படின்றாரு. அவனுக்கு கண்ணு ஃபிசிக்கலாக தெரியல, உனக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் தெரியல, ஃபிசிக்கலாகவும் தெரிய மாட்டேங்குது கண்ணு. நார்மலாக உன் கண்ணு ஒருத்தனை பார்க்கும்போது ஜட்ஜ்மெண்ட்டோட தான் பார்க்குது, மேன்மை உள்ளவனா பார்க்கல, கனம் உள்ளவனா பார்க்கல, தெய்வ அன்போடு நீ அவனை பார்க்க மாட்டேன்ற. ஏதோ பாவம் செஞ்சுருக்கான் போல, இல்லை இல்லை இவன் செய்யலை அப்படின்னா இவங்க அம்மா அப்பா செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நீ பார்க்குற. உன் பார்வை மாறும்படி, ஒரு சமுதாயத்தை மாற்றும்படி, இரக்கமுடையவராக இந்த சமுதாயத்தை பிறப்பிக்கும்படியாக தான் இந்த மாதிரி சில ஊனமுற்றவர்களை பிறக்க வைக்கிறேன். தேவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்றாரு. எந்த மனுஷனையும் சாதாரணமாக பார்க்காத, அவனிடத்தில் இருக்க குறைய வச்சு அவனை நீ எடை போடாத, அவனிடத்தில் இருக்கிற பலவீனத்தை வச்சு அவன் யாருன்றதை நிர்ணயிச்சிடாத. ஏன் அப்படின்னா அவனை படைத்த தேவன் யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும், அவர் எப்படிப்பட்ட பலவான்னு அவருக்கு தெரியும். மோசே அவர்கிட்டே போய் சொல்கிறான், எனக்கு தான் வாய் வராதுல்ல, நான் திக்கி திக்கி பேசுவேன்ல, பார்வோன்ட்டு போய் திக்கி திக்கி பேசுகிறேன்னா இந்த ப்ராஜெக்ட் என்ன ஆகுறது, ப்ராஜெக்டே வேணான்னு சொல்லிடுவான். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை பற்றி உனக்கு ஒன்றும் தெரிலல்ல, வாயை படைச்சது யாருன்னு நினைக்கிற, உங்கள் அண்ணன் நல்லா பேசுவான்னு எனக்கு தெரியும், இப்போதைக்கு உங்கள் அண்ணனை கூப்பிட்டு போ, நீ என்னுடைய வேலையை செய்ய செய்ய அதுக்கப்புறம் நீயே பேச ஆரம்பிச்சிருவ. அதுக்கப்புறம் பாருங்கள், மோசை திக்கி திக்கி பேசுனா மந்தவாய் இருந்துச்சு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவனே போய் பார்வோன்ட்ட சரளமாக பேசுகிறான், ஜனங்கள்கிட்ட எல்லா கட்டளைகளையும் இவனே சொல்கிறான். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறார். எப்போ மாற்றுறாரு? நீங்கள் ஒருவர் கனம் உள்ளவர்களாய் பார்க்கும் பொழுது தேவன் இதை மாற்றுகிறார். ஆனால் துன்மார்க்கரை குறித்து வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா,
துன்மார்க்கருக்கு தெய்வ பயம் இல்லை. துன்மார்க்கர்னா யாரு? ஒரு மார்க்கமாய் சரியான வழி இதுதான், ஆனால் இந்த சரியான வழியும் தேவனுடைய திட்டத்தையும் விட்டு துணிகரமாக செயல்படுறவங்க தான் துன்மார்க்கர். இதுதான் நிஜம் தெரியும், இதுதான் நல்லது தெரியும், இதுதான் உண்மைன்னு தெரியும், ஆனால் அதை கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அதை நிராகரித்து விட்டு எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் அடங்காமல் துன்மார்க்கமாக செயல்படுறவர்கள தான் தெய்வ பயம் இல்லாத மனிதர்கள், அவர்களுக்கு பேர் துன்மார்க்கர். சங்கீதம் 36 பாருங்க, சங்கீதம் 36:1 துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. துரோகமான பேச்சு, நீதிமானுக்கு விரோதமாக அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. சிலர் நினைக்கலாம் நம்ம 4 செவத்துக்குள்ளே தானே பேசுகிறோம் அப்படின்னு. பிரசங்கில ஒரு வசனம் இருக்குது, நீதிமானுக்கு விரோதமாக நீ பேசும் பொழுது பறவைகள் அதை கொண்டு போய் அவன் காதில் போய் சொல்லுமாமா. பறவைகள் அதை கேட்டுட்டு போய் அவன்கிட்ட சொல்லிடுமாமா. என்ன சொல்ல வராரு? அந்த மாதிரி எதையும் பேசாத, எப்படியோ மேட்டர் லீக் அவுட் ஆகி வெளியே வந்துடும், உன் காதுக்கு வந்தே தீரும். இயேசு இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் சொல்கிறாரு, என்னன்னா நீ ஒளிப்பிடத்தில் பேசினதை, ஒளிப்பிடத்தில் செய்ததை வீட்டு மேலே எப்படி ஹார்னு வச்சு எல்லாம் கத்துறாங்க, ஸ்பீக்கரை வச்சு பாட்டெல்லாம் போடுறாங்க, அந்த மாதிரி போட்டுருவாங்க அப்படின்றாரு. ஒளிப்பிடத்தில் செஞ்சதை வெட்ட வெளியில் நடக்க பண்ணுவேன். அப்போ துன்மார்க்கர் யார் அப்படின்னா கூட அவங்கள பற்றி யோசிக்காம அவளை பற்றி அவதூறாக பேசுகிறவன், தெய்வமுடைய பயம் இல்லாமல் இருப்பவர் தான் துன்மார்க்கர். ஆதியாகமம் 20:11 பார்த்தீங்கன்னா அங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுது. அவன் ஒரு பட்டணத்துக்குள்ளே போகிறான், அந்த பட்டணத்தை பார்க்கும்போதே அவனுக்கு தெரியுது இங்கே கடவுள் பயம் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு. கடவுள் பயம் சுத்தமாக இங்கே இல்லை, இவங்க ரத்தம் சிந்து இருக்கும், ஒரு மனுஷனை கொல்றக்கும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு சாராளை சகோதரி என்று சொல்லுகிறான். அப்போ தெய்வ பயத்தை உங்கள் குடும்பத்தை பார்த்தோன்னே தெரியணும், உங்கள் குடும்பத்துடைய ப்ரெசன்ஸை எதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா இவங்க நிச்சயமாக தேவனுக்கு பயப்படுறவங்க. உங்கள் கூட பேசும்போதே ஒன்று தெரியணும், இவங்க நிச்சயமாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்க. உங்கள் செயல், உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்ன காமிக்கணும் அப்படின்னா இவங்க தேவனும் நடக்கிறவங்களோட காமிக்கணும். அவன் அந்த பட்டணத்து வாசலில் தான் போகிறான், ஆனால் நடக்கிற செயல் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு முடிவுக்கு வரான், இங்கே கடவுளுக்கு பயப்படுற மனிதர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. அடித்து பிச்சு சண்டை போட்டு கசப்போடு உள்ளத்தில் ஒரு விதமான எண்ணத்தோடு நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப சமாதானமான இடத்தோடு இருக்கீங்க. எந்த காரியத்தை சொன்னாலும் அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவன் கெப்பாசிட்டி கொடுக்குறாரு. எவ்வளோ பிரச்சனையும் உங்கள் மேலே வச்சாலும் 2 பேர் சேர்ந்தீங்கன்னா அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவீங்க அப்படின்னு தேவன் விரும்புகிறாரு. அதுக்கு அடிஸ்தலமே என்னென்னா தெய்வ பயம். யார் யாருக்கு? கணவன் மனைவிக்கு. நாங்கள் 2 பேரும் கரெக்டாக தாங்க இருக்கிறோம். இந்த பிள்ளைங்க சில நேரத்தில் அப்படி தான் இருப்பாங்க, அவங்க ஒரு சில வயசு வரைக்கும் அப்படி தான் நடந்துப்பாங்க இருக்கலாம். நீங்கள் அதிகமாக கடவுளோடு நடக்கும் பொழுது உங்கள் டேங்க் ஃபில் ஆகி உங்கள் பிள்ளைங்க டேங்கு ஃபில் ஆகிற அளவுக்கு தேவன் மாற்றுவார். உங்கள் டேங்கே ஃபில் ஆக அப்படின்னா பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தெய்வ பயம் தனிப்பட்ட மனிதனுக்கு மிக அவசியம், கணவன் மனைவிக்கு மிகவும் அவசியம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதையை மட்டும் சொல்கிறேன். இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் சமாரியாவுடைய ராஜா, அவனுடைய மனைவி ஏசபேல், இவன் ஒரு ராஜாவாக இருக்கிறான். இந்த ராஜாவுக்கு பக்கத்தில் தோட்டம் ஒன்று இருக்குது. அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. அது ரொம்ப செழிப்பான ஒரு திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டம் இவன் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது நினைக்கிறான், சே நம்ம வீடு பக்கத்தில் நல்ல லேண்ட் இருக்குது, செழிப்பான தோட்டமாக இருக்குது. அதை ஒவ்வொரு நாளும் மேலே மாடியிலிருந்து பார்க்கும்போது இவனுக்கு ஆசையாக வருது. இது நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கீரை தோட்டமாக மாற்றிடலாம், நம்ம தோட்டம்லாம் ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த தோட்டத்துக்காரனை கூப்பிட்டு பேசுகிறான், இந்த தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, இதுக்கு பதில் உனக்கு நல்ல ஒரு தோட்டம் கொடுக்குறேன், இல்லைனா இதுக்கான காசை வாங்கிக்க அப்படின்னு ஒரு தேசத்து ராஜா சொல்கிறான். அந்த மனுஷன் சொல்கிறான், எனக்கு இந்த தோட்டம் முக்கியம் இல்லை, இந்த தோட்டத்தை காலங்காலமாக பராமரித்து வந்த என்னுடைய முற்பிதாக்கள் முக்கியம். இந்த தோட்டத்தை பார்க்கும்பொழுது அவங்க வேலை செஞ்சதை ஞாபகம் வரும், அவங்க இதுலேருந்து விவசாய நிலத்திலேருந்து கொண்டு வந்து எங்களை காப்பாற்றுனதுலாம் எனக்கு ஞாபகம் வரும். அதனால் இந்த தோட்டத்தை விட என் முற்பிதாக்கள் முக்கியம், அவங்க ஞாபகமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான் பாருங்க. இவனுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல, நைட்டெல்லாம் இவனுக்கு ஒரே மனசில் உளைச்சலாக இருக்குது. என்ன போய் இப்படி சொல்லிட்டானே, நான் ஒரு ராஜா என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு. இவன் போய் தன்னுடைய மனைவிட்ட ஆலோசனை கேட்குறான், இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு,
என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது அவன் மனைவி சொல்கிறாங்க, நாளைக்கு உபவாச நாளை கூறுங்கள், எல்லாத்தையும் உபவாசம் ஜெபம்னு கூப்பிடுங்க. கூப்பிட்டு வச்சு யார் திராட்சை தோட்டம் தரமாட்டான்னு சொன்னானோ அவனை நடுவில் நிற்க வச்சு, ராஜாவையும் தேவனையும் இவன் தூசித்தான் அப்படின்னு அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி பொய் சாட்சியை 2 எழுப்பி அவனை கொன்று போடலாம். அதுக்கப்புறம் அந்த தோட்டம் யாருடையா மாறும் அப்படின்னு சொல்லி துணிகரமாக ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு ராஜா இந்த செயலை செய்கிறான் பாருங்க. தேவனை காண்பிக்க வேண்டிய ஒரு மனுஷன், மற்றவங்களுக்கு தன்னுடைய எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு மனுஷன் துணிகரமாக இந்த காரியத்தை தானும் தன் மனைவி சேர்ந்து செஞ்சதுனால அவன் நினச்ச மாதிரி நடந்துச்சு. மறாத நாள் கூட்டத்தை கூட்டினாங்க, அவனை அடித்து கொண்டுட்டாங்க, அவன் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அந்த சிந்தின ரத்தத்தை நாய் நக்குச்சாமா. அவன் தோட்டத்தை எடுத்துட்டு சந்தோஷமாக போய் தூங்குறான். உடனே ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எலியாட்ட சொல்கிறாரு, உடனே போ, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவனுக்கு விரோதமாக தீர்க்கதரிசி சொல்லு. இந்த காரியத்தை பொல்லாப்ப ரொம்ப யோசிக்காம சடுதியா துன்மார்க்கமா தெய்வ பயம் இல்லாமல் செஞ்சதுனால நீயும் இதே மாதிரி சாவ, உன் மனைவியும் இதே மாதிரி சாகும், உன் மனைவியினுடைய ரத்தத்தை நாய் சாப்பிடும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சாபத்தை சொல்கிறார் பாருங்க. தேவன் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்துச்சு. ஹல்லேலூயா. தெய்வ பயம் இல்லாத செயல் ஒவ்வொன்றுக்கும் தேவனே பதில் தருகிறார். ஆமென். இயேசுடைய வாழ்க்கையில் பாருங்க, இயேசுடைய தாய் தகப்பனை நீங்கள் பாருங்க. மரியாள் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிட்டா. நம்ம சமுதாயத்தில் நம்ம குடும்பத்தில் யாராவது எப்படி ஆனா உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? நம்ம பேசுகிற வார்த்தையில் வயிற்றில் இருக்கிற குழந்தைய என்ன பண்ணிடும், எப்பா சாமி என்னால் தாங்க முடியலடா அப்படின்ற அளவுக்கு பேசிடுவோம். ஆனால் யோசேப்பு குறித்து அவன் தேவனுக்கு பயந்ததுனால, தேவ பயம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறான் பாருங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அது நிச்சயிக்கப்பட்ட அந்த தம்பதிகள் ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அந்த மாப்பிள்ளை என்ன மாதிரி கேஸ் போடுவார், எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஆனால் யோசேப்பு குறித்து சொல்லப்படுது மத்தேயு 1ஆம் அதிகாரம், நீதிமானாய் இருந்து அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து, அவன் நீதிமானாய் இருந்ததால, நீதிமான்னா என்ன, தேவனுடைய நீதியை தப்பாமல் செய்கிறவன் நீதிமான், தேவனுடைய மார்க்கத்தை சரியா பின்பற்றுகிறவன் நீதிமான், தெய்வ பயத்தோடு செயல்படுறவன், தேவனுடைய எல்லா வழிகளையும் ஆராய்ஞ்சு சரியா நிதானித்து செயல்படுறவன் நீதிமான். அப்போ நீதிமானை குறித்து அங்கே சொல்லப்படுது, அவன் நீதிமானாய் இருந்ததினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். அவளை கேட்டால் சொல்கிறா, யாரோ கேப்ரியல்னு ஒருத்தன் வந்தான், நீ கர்ப்பமாவேன்னு சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? கேப்ரியல் ஆளா தூதரா, சொல்லு எத்தனை வருஷம் அப்படின்னு நோண்டி நோண்டி கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் இவன் பாருங்க, அந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு சரி எதுக்கு இவளை அவமானப்படுத்தணும், எதுக்கு சங்கத்தை கூட்டணும், எதுக்கு பஞ்சாயத்து வைக்கணும்னு நினச்சி அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். இவன் இப்படி செய்கிறான்னு தெரிஞ்சு தேவ தூதன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, ஏற்றுக்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் தான் பரலோகம் தான் கவர்மெண்ட் தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏற்றுக்கிட்டான் பாருங்க. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இவன் குடும்பம் எப்படி செயல்படுதுன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் வாசிங்க. இயேசு பிறந்து 8 நாள் ஆயிடுச்சு. 8 நாளுக்கு அப்புறம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி காட்டு புறாவையாவது புறா குஞ்சுகளாவது பலியாக செலுத்தவும் எருசலேமுக்கு புறப்பட்டு போனார்கள். 8 நாள் தான் ஆயிருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு இவங்க 2 பேரும் தேவ பயம் உள்ள ஒரு குடும்பம் அப்படின்றத இவங்க காமிக்கிறாங்க. என்ன காமிக்கிறாங்க? குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைக்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆசாரத்தை போய் கேட்குறாங்க, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, என்னெல்லாம் சட்டம் இருக்குது, என்னெல்லாம் நியாயப்புறம் வந்து சொல்லப்பட்டிருக்கு, எல்லா கடமைகளும் நான் செய்ய விரும்புகிறேன், தேவன் குழந்தைய குறித்து என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறாரு எல்லாத்தையும் செய்யணும் நான் விரும்புகிறேன். அதனால் 8ஆவது நாளில் அவங்க இருந்த ஊர்லேருந்து எருசலேமுக்கு போகிறாங்க. நடந்து போகணும், குழந்தைய கூப்பிட்டு போகணும். சாத்தியமான காரியமா? அது சாதாரணமான காரியமா? இல்லை பாருங்க. 8 வயசு 8 நாள் குழந்தைய தூக்கிட்டு அவ்வளோ தூரம் போகிறது முடியாத காரியம். ஆனால் தேவனுக்கு பயந்து நியாயப்பிரமாணத்தில் உள்ளதை நிறைவேற்றும்படி, தேவன் சொன்னதை நிறைவேற்றும்படி 2 பேரும்
பயபக்தி உள்ளவராக இருந்தாங்க. இந்த மாதிரி சீரியஸான சூழ்நிலையில் இவங்க இப்படி நடந்துப்பாங்க தெரிஞ்சுதான் இயேசுவை இவங்க வயிற்றுல தேவன் பறக்க வைக்கிறாரு. 21 பிள்ளை விருத்தேசத்தை பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்தில் உற்பத்தி, அதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடி அது இயேசு என்று பெற்றார்கள். மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறினது. அப்போ வேதத்தில் உள்ளபடியெல்லாம் இந்த குடும்பம் செய்யுது. இயேசுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செய்கிறாங்க. இயேசுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியமோ எல்லா கடமைகளும் பண்ணி முடிக்கிறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. ஆனால் தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுது, உன் பிள்ளைகள் அற்புதமாகவும் இஸ்ரவேலிலே அடையாளமாகவும் இருப்பார்கள். ஏன்னா உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுருக்க. ஒரு குடும்பத்தில் தெய்வ பக்தியோடு நீங்கள் என்ன செய்யணுமோ குடும்பம் நீங்கள் செஞ்சதுனால தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. சங்கீதம் 128 பாருங்க, உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பா. திராட்சை செடி பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி வச்சுருப்பாங்க யூதர்கள். அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வேதம் சொல்லப்படுது, திராட்சை ரசம் சந்தோஷத்துக்குன்ட்டு பரிமாறப்படும். அப்போ அங்கே சங்கீதக்காரன் எதை குறிப்பிடுறான் அப்படின்னா, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்தான் அப்படின்னா, ஒரு குடும்பம் பயந்துச்சு அப்படின்னா, அவனுடைய மனைவி என்னாலும் அந்த வீட்டில் சந்தோஷத்தை உற்பத்தி பண்ணக்கூடியவளாக இருப்பாளாமா. அல்லேலூயா. சந்தோஷத்தை பிறப்பிக்கக்கூடியவளாக இருப்பா, ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடியவளாக இருப்பா. திராட்சை ரசம் அதுக்கு தான் அடையாளம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்களாமா. ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுறான், தெய்வ பயம் இருக்கும் அப்படின்னா தேவன் சொல்றாரு, நான் உன் மனைவி ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. உன் மனைவினால உனக்கு துக்கமே வராது, பிரச்சனை போராட்டம் வராது, சந்தோஷம் மாத்திரம் தான் உன் மனைவிட்டு இருந்து பிறக்கும் அப்படின்றாரு. ரெண்டாவது, பிள்ளைங்களை குறித்து நீ கவலைப்படாத, பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல உன் பந்தியை சுற்றி இருப்பாங்க. ஒலிவர் மர கன்றுகளை எதுக்கு ஒப்பிடுவாங்கன்னா, ஒன்று பலன் புஷ்டி, ரெண்டாவது செழிப்பு. நோவா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலையில் தண்ணி வந்து கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. பூமி ஃபுல்லாக தண்ணி வந்து 5 மாதத்துக்கு மேலே மரம் செடி கொடிகள் இருந்தால் என்ன ஆயிரும், அழுகி போயிடும். ஆனால் 5 மாதம் தாண்டினதுக்கப்புறமும் ஒரு புறாவை வெளியே விட்டதுக்கப்புறம் அந்த புறாவை போய் ஒரு காம்பை எடுத்துகிட்டு வருது. என்ன காம்பு அப்படின்னா, ஒலிவ மரத்தினுடைய காம்பு. அப்போ ஒலிவ மரத்தை குறித்து தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு நாளும் பழுதாகாது, கெட்டு போகாது, ஒரு நாளும் தன்னுடைய தன்மையை இழந்து போகாது. இப்போ தேவன் சொல்கிறாரு, ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்தால் அந்த மனுஷனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, மகிமையின் உச்சத்தில் இருப்பாங்க. அவருடைய வல்லமை ஒரு நாளும் குறையாது. அவர்கள் ஒலிவ மர கன்றுகளைப் போல பலன் தரக்கூடியவா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், அவங்களுடைய உயர்வு உச்சத்தில் இருக்கும் அப்படின்றாரு. அப்போ தெய்வ பயம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது தேவன் உங்கள் குடும்பத்தையும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். உங்களுடைய மனைவி பிள்ளைகளை இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சுற்றியிருக்க எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்.